ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், how are you? Good morning all. ஓகே, இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் டியூ டு எ லிக்யூட் காலம், திரவ தம்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். எ டால் பீக்கர் இஸ் ஃபில்டு வித் லிக்யூட்ஸ் ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் எ லிக்யூட் காலம். ஒரு பெரிய பீக்கர் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அதில் வாட்டரை ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு லிக்யூட் காலம் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு திரவ தம்பம் ஏற்படும் சொல்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிக்சரில் பிளாக் கலரில் டாட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு திரவ தம்பம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பார்ட்டை எடுத்து தான் வெளியில் வச்சுருக்காங்க. செகண்டாக இருக்குல்ல, இப்போ அந்த பிளாக் கலர் டாட்டாக இருக்கிறது தான் எடுத்து வெளியில் வச்சுட்டு அடுத்த பிக்சராக உங்களுக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கை சொல்ல போகிறாங்க. தி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் த பாட்டம் இஸ் ஏ. இப்போ அந்த டாட்டாக இருக்கு இல்லையா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறுக்கு வெட்டு தோற்றம். அந்த திரவ தம்பத்தினுடைய கிராஸ் செக்ஷன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா குறுக்கு வெட்டு பரப்பளவுன்னு சொல்கிறாங்க. அதை ஏன்னு குறிச்சிக்க சொல்கிறாங்க. தி டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட் இஸ் ரோ. டென்சிட்டி அதுக்கும் டென்சிட்டி அந்த அந்த வாட்டருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்கும் இல்லையா, அதுதான் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ரோ அப்படிங்கிற சிம்பிளில் தான் குறிக்கணும். நெக்ஸ்ட்டு தி ஹைட் ஆஃப் த லிக்யூட் காலம் இஸ் ஹெச். அந்த வாட்டர் எவ்வளோ வரைக்கும் ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. ஹைட்டு நம்ம ஹெச்சில் தான் குறிப்போம். இன் அதர் வேர்ட்ஸ், தி டெப்த் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த டாப் லெவல் சர்ஃபேஸ் இஸ் ஹெச் இஸ் ஆஸ் ஷோன் த ஃபிகர். ஹைட் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும், அதோட உயரத்தை தான் சொல்கிறாங்க. இதை வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னா அந்த வாட்டர் எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு அதோடைய மேற்பரப்பிலிருந்து ஆழம் நம்ம கீழ் நோக்கி தான் சொல்லுவோம். மேற்பரப்பிலிருந்து கீழ் நோக்கி வந்தால் தான் ஆழம். அப்போ மேற்பரப்பிலேருந்து அடி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ உயரம்னு சொல்லலாம். மேற்பரப்பிலிருந்து அடிப்பக்கம் வரைக்கும் அந்த ஆழம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவை ஹைட்டுன்னு சொல்லலாம். இப்படியும் நாம் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அதையும் நாம் ஹெச்சுன்னு தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? We know that thrust under the bottom of the column. த்ரஸ்ட் அப்படிங்கிறது உந்து விசை. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. த்ரஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த காலம், அதோடைய அந்த வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த திரவ தம்பத்தினுடைய அடிப்பகுதியில் தான் உந்து விசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உந்து விசை ஈக்குவல் வெயிட் ஆஃப் த லிக்யூடு. உந்து விசை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மொத்த தண்ணியினுடைய எடை இருக்கு இல்லையா, அந்த பவுலில் அந்த பீக்கரில் ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாட்டருடைய வெயிட் ஈக்குவல் அதோடைய உந்து விசை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த த்ரஸ்டோடைய ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எஃப் அப்படிங்கிறது த்ரஸ்ட்டு, எஃப் இஸ் ஈக்குவல் எம்ஜி, இதுதான் அதோடைய ஃபார்முலா. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்க சொல்கிறாங்க. இதுலேருந்து தான் அடுத்தடுத்த ஈக்குவேஷன் வரப்போகுது. We can get the mass of the liquid by multiplying the volume of the liquid and its density. நம்ம மாஸ் கண்டுபிடிக்கணும், வாட்டருடைய மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா வாட்டருடைய வால்யூமும் அதோடைய டென்சிட்டி ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா அதோடைய மாஸ் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா. அப்போ மாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ் எம்ஸ் ஈக்குவல் டென்சிட்டியோட ஈக்குவேஷன் டென்சிட்டியோட சிம்பிள் என்னன்னு சொல்லியிருக்கோம், ரோன்னு சொல்லியிருக்கோமா. பி மாதிரியே போட்டு லைட்டாக வளைச்சி விட்டோம் அப்படின்னா அதுதான் ரோ. இப்போ ரோ இன்ட்டு அது கூட எதை மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்களா, வால்யூம். அப்போ கேபிட்டல் வி. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த லிக்யூட் காலம். விக்கு வால்யூம் சொல்லிட்டோமா. வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா அதோடைய ஏரியா தெரியணும், ஹைட்டு தெரியணும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நாம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், குறுக்கு வெட்டு பரப்பளவு. அப்போ கிராஸ் செக்ஷன் ஏன்ட்டு ஹைட்டு. இப்போ ஏஹெச் இதுதான் வால்யூம் சொல்கிறாங்க. இதை நம்ம வியோடைய வேல்யூவாக நம்ம வச்சுக்கணும். வி இஸ் ஈக்குவல் வி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏஹெச்சுக்கு ஈக்குவல். இது தேர்ட் ஈக்குவேஷன்.
இந்த தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எம்ஸ் ஈக்குவல் ரோ இன்ட்டு விக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏஹெச் கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ ரோ இன்ட்டு ஏஹெச். அப்போ இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வைக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் எம்ஜி ஈக்குவல் ரோ ஏஹெச்ஜி. நெக்ஸ்ட்டு அதோடைய ப்ரெஷர். இப்போ நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாகவே ப்ரெஷர் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதோடைய ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவை, ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் பீஸ் ஈக்குவல் எஃப்ஐஏ அப்படிங்கிறது ஃபார்முலா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். அது கூட போயிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ பீஸ் ஈக்குவல் எஃப்ங்கிறது த்ரஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ த்ரஸ்ட்டு பை ஏங்கிறது ஏரியா. அப்போ ஏரியா சீக்குவல் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எம்ஜி கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ எம்ஜி த்ரஸ்ட்டுக்கு பதிலாக எம்ஜின்னு போட்டுட்டு கீழே வந்து ஏரியாவுக்கு ஏ அப்படின்னு போட்டுக்கணும். எம்ஜிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ரோ ஏஹெச்ஜி கண்டுபிடிச்சிருக்கோமா, கண்டுபிடிச்சிட்டு ஏரியாவுக்கு ஏன்னு போட்டுட்டா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது ரோ ஹெச்ஜி. ப்ரெஷர் லிக்யூட் டு ஏன் லிக்யூட் காலம், திரவ தம்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதோடைய ஹைட்டு வேணும், டென்சிட்டி வேணும், கிராவிட்டி வேணும். இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திஸ் எக்ஸ்பிரஷன் ஷோஸ் தட் ப்ரெஷர் இன் எ லிக்யூட் காலம் இஸ் டிட்டர்மைன்டு பை டெப்த், டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட் அண்ட் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா திரவ தம்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா மெயினாக என்ன தேவை அப்படின்னா அந்த வாட்டர் இருக்கக்கூடியதோடைய ஹைட்டு தேவை, வாட்டருடைய டென்சிட்டி தேவை, அதோடைய கிராவிட்டி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி தி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் டஸ் நாட் ஹேவ் தட் டேர்ம் ஆஃப் ஏரியா இன் இட். நம்ம ஏரியான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அப்போ இந்த இடத்துல ஏரியாங்கிறதே வரவே இல்லைல்ல. அப்போ ஏரியா இல்லாமலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோடைய ப்ரெஷரை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கே ஏரியா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பாத்திரத்தோடைய வடிவமைப்பை தானே வாட்டர் பெற்றிருக்கு. அது வாட்டரோடைய வடிவமைப்பு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அது அந்த பாத்திரம் இருக்கிறதோடைய ஏரியா தானே தவிர அது வாட்டரோடைய ஏரியா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரே சேம் ஹைட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்துக்கிறோம், ஆனால் அதோடைய ஷேப்பு வந்து வேறு மாதிரி. இப்போ ஒரு ஷேப்பு வந்து கூம்பு வடிவத்தில் இருக்கும், ஒன்று வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, இன்னொன்று வந்து சதுர மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து ஹைட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோடைய ஆழம் வந்து எல்லாத்துலேயுமே அது எந்தெந்த ஷேப்பில் இருந்தாலும் ஹைட் ஈக்குவலாக இருக்கும்போது அதோடைய ஆழம் வந்து என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதோடைய ஏரியா நம்ம பார்க்கக்குள்ள அந்த ஷேப்பு வேறையாக இருக்கும்போது அதோடைய ஏரியா வந்து வேறையாக இருக்கும் இல்லையா. அதனால தான் அந்த இடத்துல நமக்கு ஏரியா தேவையில்லை, ஹைட்டு, டென்சிட்டி, கிராவிட்டி மட்டும் இருந்தால் போதும், அதோடைய ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. எர்த் இஸ் சரௌண்டட் பை எ லேயர் ஆஃப் அன் ஏர் அப் டு சர்டன் ஹைட்டு. பூமிக்கு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் காற்று பரவப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஏர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த லேயரை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அட்மாஸ்பெரிக் எர்த்துன்னு சொல்கிறாங்க, வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் ஏர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட் இட் ஆல்சோ எக்ஸஸ் ப்ரெஷர். ஏர் இருக்கு இல்லையா, ஏரும் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆக்குபை பண்ண, ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏருக்கும் வெயிட் இருக்குது, வெயிட் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா. அப்போ காற்றுக்கும் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ரெஷர் இஸ் கால்டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அந்த காற்றுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை தான் நாம் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். தி அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வி நார்மலி ரெஃபர் இஸ் த ஏர் ப்ரெஷர் அட் சி லெவல். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்னு நாம் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அழுத்தத்தை நாம் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம். இப்போ சி லெவல்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு என்ன அப்படின்னா கடல் மட்டம்னா என்ன எடுத்துக்கலாம்னா
இப்போ ஒரு 4 பேர் எடுத்துக்கோங்களேன். 4 பேர் ஒருத்தவங்க தோள் மேலே ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அடியில் நிற்பாங்கள்ல, அவங்க மேலே தானே ஒவ்வொருத்தவங்களா 3 பேர் நிற்கிறாங்களா, அப்போ யாருக்கு வெயிட் அதிகமாக இருக்கும்? அடியில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். அந்த அடியில் இருக்கிறவங்கள தான் நாம் சுரங்க பகுதின்னு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு மேலே நிற்பாங்களா, 2வதா ஒருத்தவங்க நிற்பாங்க இல்லையா, அதை தான் கடல் மட்டம்னு எடுத்துக்க சொல்கிறாங்க, சீ லெவல். அவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, அதை நம்ம மலைப்பகுதின்னு எடுத்துக்கலாம். 3வதா நிற்கிறவங்க, அவங்களுக்கு மேலே நிற்கிறவங்க தான் நாம் காற்றழுத்தம், வளிமண்டலம், காற்று அது வரைக்கும் தான் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே யாரும் நிற்க போகிறதில்ல, அவங்க தான் லாஸ்ட்டு. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வெயிட்டுமே இருக்காதா, அப்போ அது காற்றழுத்தம். அவங்களுக்கு அடுத்து இருக்கவங்க 3வதா இருக்கிறவங்க லைட்டாக வெயிட் இருக்கும். அவங்க தான் மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் இருக்கும். 2 பேரை தாங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு வெயிட் இருக்கும். அதை நம்ம சீ லெவல்னு வச்சுக்க சொல்லாங்க. அவங்களுக்கு அடியில் கீழே நிற்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் ரொம்ப 3 பேரை தாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். அது சுரங்க பகுதின்னு வச்சுக்கோங்க. இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறது சீ லெவல் 2வதா நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பூமிக்கு மேல் பகுதியில் காற்றழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, shows that air gets thinner with increasing altitude. Hence the atmospheric pressure decreases as we go up in mountains. காற்று மேலே செல்ல செல்ல அதோடைய அழுத்தம் குறைந்துக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க. அடியில் தான் அதோடைய அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மேலே போக போக அதோடைய அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. மலைப்பகுதிக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. On the other hand, air gets heavier as we go down below sea level like mines. எங்கே காற்றழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னா, கடல் மட்டத்துக்கும் அடியில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா எதை சொல்லலாம்னா மைன்ஸ், சுரங்கங்கள்லாம் இருக்குது இல்லையா, பூமிக்கு அடியில் தோண்டுவாங்கள்ல, அதை தான் நம்ம சுரங்கம்னு சொல்கிறோம். அந்த சுரங்கங்களில் தான் காற்றழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஹியூமன் லங்ஸ் இஸ் வெல் அடாப்டட் டு ப்ரீத் அட் ப்ரெஷர் ஆஃப் சீ லெவல். நம்மளுடைய நுரையீரல் எப்படி செஞ்சுருக்காங்க, எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சீ லெவல் நம்ம செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம், நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் அழுத்தம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம உயிர் வாழற மாதிரி, நமக்கு தேவையான காற்றை எடுத்துக்கிற மாதிரி தான் நம்மளுடைய லங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. As the pressure falls at a greater altitude, mountains climbers need special breathing equipments with oxygen cylinder. மலைப்பகுதிக்கெலாம் நாம் போனோம் அப்படின்னா காற்றழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போகல. சிலிண்டர் தான், நமக்கு ஆக்சிஜன் அந்த அளவுக்கு கிடைக்காது, ஸோ நம்ம சிலிண்டர் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Similar special equipments are used by people who work in mines where the pressure is greater than that of sea level. அதே மாதிரி கடல் மட்டத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம மைன்ஸு சொல்கிறோம் இல்லையா, சுரங்கங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நாம் சுரங்கங்களுக்கு போனாலும் நமக்கு அந்த அளவுக்கு காற்று கிடைக்காது, ஸோ நம்ம அங்கே போனாலும் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, இந்த டூ யூ நோ பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் 2 டைம்ஸ் எழுதி குரூப்பில் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.